வணக்கம். எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ். ரீசென்ட்டா ஒரு பண்ணையாளர் நமக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த மாரி இங்கு கேப் மஷ்ரூமா பெட்டுக்குள்ள ஃபுல்லா முளைக்குது. என்ன பிரச்சனையா இருக்கும்? இங்கு கேப் மஷ்ரூம் ஏன் முளைக்குது அப்டின்ட்டு. இங்கு கேப் மஷ்ரூம் முளைக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னாடியே அந்த பெட்டு கண்டாமினேஷன் ஆயிருக்கும். ஸோ, அதனால தான் அதில இங்கு கேப் மஷ்ரூம் முளைக்குது. 2வது ஒண்ணு செட்டோட டெம்பரேச்சர் 30 டிகிரிக்கு மேல இருந்தா தான், அந்த கெட்டுப்போன பேக்லேருந்து இங்கு கேப் மஷ்ரூம் முளைக்கும். ஸோ, அதனால ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்றத பாருங்க. எதனால அந்த பெட்டு கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்றது. இங்கு கேப் மஷ்ரூம் முளைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பெட்ல ஏதோ ஒரு கண்டாமினேஷன் ஆயிருக்கும். ஸோ, அதனால தான் அதில டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கனால அது இங்கு கேப் மஷ்ரூம் முளைக்குது. ஸோ, இப்போ ரீசென்ட்டா நெறைய பேத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த இங்கு கேப் மஷ்ரூம். ஸோ, அது எதுன்னு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ல என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பானு வந்து அதிகமா வந்து நம்மளுக்கு குவாலிட்டி இல்லாத ஸ்பான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, காளான் பிரச்சனை வருது, பெட்டு வளரல பிரச்சனை வருது. ஹீட் அதிகமா இருக்கிறதுனால பெட்ல ஸ்பான் வளராம, அப்படியே ஸ்பான் வந்து அப்படியே அழுகி, அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வளராம ஸ்டாப் ஆகி, அப்படியே பிளாக் மோல்ட் ஆகி, ஸ்பான் பிளாக்கா போயிருது. ஏன்னா ஒரு ஒரு 30 டிகிரின்றது அதிகம். ஸோ அதுக்கு மேல போக ஸ்பான் வந்து அதோட வீரியத்த இழந்து, சுத்தமா வளராம அப்படியே நின்றும். அப்ப இந்த மாரி பேட்ச்சா விழுகும். ஸோ பேட்ச் விழுக கொஞ்ச நாள்ல அது கருப்பாயிரும். பெட்டு டோட்டலாவே இதாயிரும். ஸோ அது இங்கிக மஷ்ரூம் முளைக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ண பாருங்க. வெயில் காலம் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. அதனால நெறையா பேக்ஸ் கண்டாமினேஷன் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃப்ரூட்டிங்க்கு டார்க் ரூம் தனியா போட்டா கூட, டார்க் ரூம்ல கூட ஓரளவுக்கு சாக்கு நனச்சு டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ண பாருங்க. அப்படி இல்லாட்டினா அதில இருக்கக்கூடிய பேக்ஸ்ல ஃபுல்லாமே சீட்ஸ் வளராம, அது ஃபுல்லா பிளாக் மோல்டா அப்படியே மாற சான்சஸ் இருக்கு. சீட்ஸ் வந்து இறந்த நிலைக்கு போயிரும். சரிங்களா? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்லயும் முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா எடுக்க பாருங்க. டிரான்ஸ்போர்ட் மூலியமாவும் சீட்ஸ் கம்ப்ளைண்ட் ஆகலாம். சீட்ஸ் மூலியமா வெயில் காலத்தில நெறையாவே கம்ப்ளைண்ட்ஸ் வர சான்சஸ் இருக்கு. அது இல்லாம காளான்லயும் நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். குச்சி குச்சியா வருது, ரவுண்டா வருது. இந்த மாரி இஷ்யூஸும் வர காரணம் இருக்கு. ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா கூலிங் மெயின்டெயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபாகஸ் அதிகமா யூஸ் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. பாய்.